Hi guys, நான் கௌதம். இப்போ ரீசெண்டா OnePlus அவங்களோட 8 சீரிஸ் ஏப்ரல் 14th லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா OnePlus 8ல எதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் மற்ற விஷயத்துல என்ன ரூமர்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல என்னெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டீங்கன்னா OnePlus 7 Proல இருந்து 1440p பேனல் இருக்கு. ஸோ OnePlus 8 Proல நம்ம 1440p எதிர்பார்க்கலாம். ஆனால் OnePlus 8ல கேள்விக்குறி தான் சொல்ல முடியும். அடுத்து இதில் யூஸ் பண்ற ப்ராசஸர் Qualcomm Snapdragonோட A65 ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. இதில் LPDDR5 RAM யூஸ் பண்றாங்க. முன்னாடி 70 Proல யூஸ் பண்ணது LPDDR4. இந்த DDR4 RAM விட 50% இந்த DDR5 RAM ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த தடவை OnePlus அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ்ல ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ண போறாங்க. அது AOD, அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. இப்போ நம்ம கூகுள் பிக்சல் ஃபோன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஃபோன் ஐடலாக இருந்தாலும் டேட் டைம் அப்புறம் நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் காமிக்கும். இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஓலர் பேனல்ஸில் தான் சப்போர்ட் ஆகும். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஓலர் பேனலில் மொத்த டிஸ்பிளே ஒர்க் ஆகாமல் எந்த ஏரியாவில் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் டேட் டைம்லாம் காமிக்குதோ அந்த ஏரியாவில் மட்டும்தான் பிக்சல்ஸ் ஒர்க் ஆகும். நார்மல் LCD பேனலில் இது ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் கலரில் சின்ன டாட் இருக்குன்னா LED பேனலில் அந்த ஒயிட் டாட் இருக்கிற ஏரியா பிக்சல்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் LCD பேனலில் அந்த ஒயிட் டாட் காட்டுறதுக்கு ஃபுல் டிஸ்பிளேயும் லைட்டப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓலட் பேனல் யூஸ் பண்ணுறதுக்கு பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த AOD ஃபீச்சர் எல்லா ஓலட் பேனல்ஸும் சப்போர்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த AOD ஃபீச்சர் OnePlus 3 வரைக்கும் அப்டேட் தரலாம். ஏன்னா OnePlus 3லேருந்தே ஓலட் பேனல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ OnePlus 3 வரைக்கும் அப்டேட் தருவாங்களா இல்லை அப்டேட் லிமிட் பண்ணுவாங்களான்னு தெரியல. OnePlus என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் இப்போ ரூமர்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே சைஸ் பார்த்துக்கிட்டா 6.7 inches, பின்னாடி 4 கேமரா எதிர்பார்க்கலாம். 48 MP பிரைமரி கேமரா, அப்புறம் 8 MP டெலிஃபோட்டோ லென்ஸ், அப்புறம் 48 MP அல்ட்ராவைட் கேமரா, அப்புறம் 5 MP டெப்த் சென்சர். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்துக்கிட்டா OnePlus 8ல 4300 mAh பேட்டரியும் OnePlus 8 Proல 4500 mAh பேட்டரியும் இருக்கு. பேட்டரி கெப்பாசிட்டி இந்த மாதிரி அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது சிலது அஃபிஷியல்ஸ், அப்புறம் சிலது ரூமர்ஸ். இதெல்லாம் உண்மையாக தெரிஞ்சுக்க ஏப்ரல் 14th வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோவை லைக் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், சியர்ஸ்.